ஜூலை மாதத்துல முதல் வாரத்துல கரூருக்கு சிஎம் விஜய் அவர்கள் போறாரு அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அங்க போய் என்ன பண்றாருன்னு கேட்கும்போது நலத்திட்ட உதவிகள் அங்க கொடுக்கிறாரு. அதோட சேர்த்து அதிமுகல எதிர்பார்க்காத விக்கெட்லாம் விழுந்துகிட்டே இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள் தாவேக்கால இன்னைக்கு வந்துகிட்டே இருக்காங்க, வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, மூணு சேர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா, ஊழல் சக்தி எல்லாம் சொல்லி கொண்டு வந்து உங்க இதில் சேர்த்து நீங்க என்ன வாஷிங் பண்ணி அவங்க வெள்ளையா மாத்திடுறீங்களா? நான் அன்னைக்கே சொன்னேன், கம்யூனிஸ்ட்டை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு உங்களுடைய பல ரகசியங்கள் தெரியும். நீ லைட்டாக ட்ரிகர் பண்ணினா அவன் இருக்கிற எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து விட்டுருவான். சும்மா இருக்க ஐயோமல் எல்லாரையும் போட்டு நோண்டுறது. நீங்கள் நோண்ட என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் பண்ண எல்லா பித்தலாட்டமும் வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி வெளியே வந்த விஷயந்தான். இதுக்காக போராட்டம் ரேஞ்சுக்கு போகிறாங்க. சேகர் பாபு அவர்கள்லாம் ஏன் ரோட்டில் உட்காந்துருக்காரு, பாவம் மேயர் பிரியா அவர்கள் ஏன் ரோட்டில் உட்காந்துருக்கிறாங்க, ஏன்னா அவங்களாம் பாவம் இல்லையா? ஏன்னா அவங்கெல்லாம் எவ்வளோ போராட்டங்களை பார்த்துருப்பாங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக ஏன் ரோட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு 5 அமைச்சர்கள் மேலே கட்டம் கட்டியாச்சு ஆல்ரெடி. இப்போ ஆக்சுவலி நல்ல முடிவு எடுத்திருக்காங்க திமுக. என்னன்னா, நம்ம தனிச்சு நிற்போம், யாரோட இது வேண்டாம், தனியாக நின்று நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு வெற்றியை கொடுக்குமான்ற ஆர்வம் தான் எனக்கு பயங்கரமா இருக்கு. திருச்சி கிழக்குல மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் நிற்கணும், நின்று அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நேற்று சிஎம் விஜய் அவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட ஒரு மாநாடு ஒன்று நடத்தியிருந்தார். இந்த டைமில் இந்த மாநாடு அவசியமானு கேட்கும்போது கண்டிப்பாக, ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீ கையை மீறி போயிட்டுருக்கு, இதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்க முடியும் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த அதிகாரிகள் கையில் தான் பாதி விஷயம் இருக்குது. என்னதான் ஆட்சி பொறுப்பு அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய முதலமைச்சர் ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்குங்கிறத தாண்டி இந்த ஐபிஎஸ் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட மிச்ச ஆட்சி அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு மாநாடாக சிஎம் விஜய் அவர்கள் பண்ணியிருந்தார். அதில் என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நீ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளும் இன்னைக்கு தாவேக்காமல் இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு, கடந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்த இத்தனை நாட்களுக்குள்ள இவ்வளவு பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு, இன்னைக்கு தலை விரித்தாடுது போதை கலாச்சாரம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிஎம் சார் அப்படின்றலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, முழு முதற் காரணமாக நம்ம இந்த மாநாட்டோட காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் முன்னெடுத்து வைக்கிறார். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் கண்காணிப்பில் ஈடுபடணும். குறிப்பாக நீங்கள் நேரில் போய் ஆய்வு நடத்தணும், அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நோ காம்ப்ரமைஸ். அதாவது இவர் இந்த கட்சிக்காரு இல்லை ஒரு தாவேக கட்சிக்காரு அப்படிங்கிற மாதிரி எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பில் எவன் ஒருத்தன் கை வைக்கிறான், எவன் ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னா அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை தூக்கு அப்படின்ற இடத்துல தான் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் நின்றுருக்காரு. இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள்லையும் எங்கே எந்த தப்பு நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருங்க. அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவர் நம்ம ஆளுனா தாவேக கட்சிக்காரனாக இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லைனா நடவடிக்கை உங்கள் மேலேயும் பாயும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்குரிய திட்டங்கள், ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது, இவ்வளவு நாட்கள் காலதாமதமாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு அதை விரைந்து முடிக்கணும். அவங்களுக்கு கீழே கூடிய அதிகாரிகளையும் நீங்கள் அதுக்காக தயார்படுத்தணுன்ற மாதிரி கூடுதலான விஷயங்களையும் சொன்னதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கணும் போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்பட வேண்டிய முக்கியமான விஷயமா இப்போ மாறி இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஒரு மாற்றம் நிகழும். மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகங்கள் இருக்கு இல்லையா, அதில் முக்கியமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த முனைப்போடு தான் இன்னைக்கு இதை பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து ஜூலை மாதத்தில் முதல் வாரத்தில் கரூருக்கு சிஎம் விஜய் அவர்கள் போகிறாரு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னு கேட்கும்போது நலத்திட்ட உதவிகள் அங்கே கொடுக்குறாரு. அதோடு சேர்த்து
கரூர் சம்பவம், அந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த குடும்பத்தை போய் நேரில் சந்திக்க போகிறாருன்ற செய்தியும் பார்க்குறோம். ஏன் இவ்வளோ நாள் போகாமல் இப்போ போகிறாரு அப்படின்ற அந்த கேள்வியை வந்து இப்போ எதிர்க்கட்சிகள் எடுத்து வைக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகுது, ஸோ இந்த இடைத்தேர்தல் வரப்போகிறதுக்காகத்தான் இவர் வந்து இப்போ அங்கே போகிறாரு அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துட்டு தள்ளுறாங்க. நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறதா இருக்கட்டும், வாக்கை வந்து கவர்றதுக்காகவும் ரொம்ப கொச்சையாக ஓட்டு பிச்சை கேட்குறதுக்காகத்தான் வந்து அவர் இங்கே போகிறாரு, அந்த இறந்த குடும்பத்திட்ட போயிட்டு அனுதாபம் தேட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சிஎம் விஜய் அவர்கள் அங்கே போக வேண்டியது கடமை. அவர் கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும். ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாவேக்கா மேலே கூடிய பெரிய பிளாக் மார்க் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பிளாக் மார்க்குன்ற தாண்டி ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து தாவேக்கா சொல்கிறாங்க. ஆனால் இது திட்டமிட்ட சதின்னு சொல்லி கூட வந்துட்டு இப்போ தாவேக்கா தரப்பில் சொல்லிட்டு இருக்க காரணம் என்னென்னா, செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒருத்தர்னால தான் இந்த விஷயமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது சிபிஐ வழக்கில் இருக்கும்போது அதுக்காக விஜயர்கள் தனியாக அவங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு பேசி அதை வீடியோ கூட எடுக்காமல் அந்த விஷயங்கள் வெளியே வந்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போது சிஎம் ஆனதுக்கு அப்புறமா போய் நேரில் போய் பார்க்க போகிறதையும் வந்து பார்க்குறோம். இது அரசியலை தாண்டி அந்த மக்கள் இறந்து போனதுக்கு ஒரு வகையில் நம்மளும் காரணம்ன்ற ஒரு இடத்துல தான் வந்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் இன்றைக்கி போகிறாரு. இதில் கண்டிப்பாக அரசியல் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா, அரசியலும் இதில் வந்து பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயந்தான். ஒருத்தங்க இறந்த வீட்டில் போய் பார்க்குறதும் அவங்கள்ட்ட பேசுகிறதும் வந்து அரசியல் இல்லை, அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் போகிறாங்கன்றதை தாண்டி இங்கேருந்து வெளியேருந்து பார்க்கும்போது அதுவும் அரசியலாக தான் பார்க்கப்படும். ஏன்னா இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுவும் நடக்க தான் செய்யும். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து நான் அவன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இடைத்தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 இடத்துல வந்து இடைத்தேர்தல் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் எப்போ ராஜினாமா பண்ணுவாங்க, எப்போ வந்து தாவேக்கால இணைவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக தாவேக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் எதிர்பார்க்காத விக்கெட்லாம் விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள் அதாவது என்ன சொல்கிறதுனா, இவங்க ஏன் இந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே இருக்குது. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டில் அதிகமாக ஆண்ட ஒரு கட்சி, பெரிய பேரும் புகழும் வாங்கிய ஒரு கட்சி. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள்னு சொல்லி அப்படியே தொட்டு வந்த கட்சி. இன்றைக்கி அடிப்படை உறுப்பினர்கள் இந்த கட்சியை விட்டு வெறுத்து வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கமாக பார்த்தோன்னா, இன்னொரு பக்கம் முக்கிய பொறுப்பில் இருந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த பல அமைச்சர்கள் இன்றைக்கி அந்த கட்சியே வேண்டாம், உங்கள் நின்று ஜெயிச்சதே தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வர்றது இருக்கு இல்லையா, இது முழுக்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒருத்தருடைய பிடிவாதம் தான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் கொஞ்சம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கணிசனம் காட்டியிருந்தார், கொஞ்சம் வந்து யோசிச்சிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அதிமுக கட்சியை காப்பாற்றிருக்கலாம். இன்றைக்கி கட்சி கொஞ்சமாக அரைஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்கிறார் இல்லையா, மாடர்ன் அதிமுக அப்டேட்டட் அதிமுகவாக மாறி இருக்குது தாவேக்கா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு தாவேக்கால இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க, வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, இவங்களும் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்களா, ஊழல் சக்தியெல்லாம் கொண்டு வந்து உங்கள் இதில் சேர்த்து நீங்கள் என்ன வாஷிங் பண்ணி அவங்கள வந்து வெள்ளையாக மாற்றிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான பேசுபொருள்லாம் பார்க்குறோம். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வர்றதுனால, இவங்க வந்து சேர்றதுனால தாவேக்காவுக்கு பெரிய பாதிப்பா அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து, இல்லை அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து, இல்லை இடைத்தேர்தலை நிப்பாட்டி அவங்களை ஜெயிக்க வச்சு அந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க செஞ்ச விஷயங்கள், செய்ய போகிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் இவங்க அந்த கட்சி தாண்டி வந்ததுக்கப்புறமா இப்போ தாவேக்கால தவறுகள் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க முன்னாடி பண்ண விஷயங்கள், அதோட வழக்குகள் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக தாவேக்காவை ஒரு இடத்துல ஒரு டிபேட்டில் கூட அந்த தாவேக்கா பேச்சாளர் எடுத்து ஒரு பாயிண்ட்டாக பேசும்போது அந்த இடத்துல வைப்பாங்க, ஏங்க ஊழல் சக்தியெல்லாம் கொண்டு சேர்த்து வச்சுருக்கீங்க, இது எப்படிங்க நீங்கள் வந்து இது பண்ணுவீங்கன்னு சொல்கிற மாதிரி அதையும் பேசத்தான் செய்வாங்க. ஸோ அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதையும் தாவேக்கா யோசிச்சு தான் இவங்க எல்லாரையும் சேர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அவங்க சொல்லிட முடியுது, ஒரு சோஃபா மாடல், ஒரு சோஃபா போகுது, பின்னாடி முதலமைச்சர் போகிறாரு, உடனே வந்துட்டு அவங்க கூட்டணியில் போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச தான் செய்கிறாங்க. பட் இப்போ அதிமுக கரைஞ்சு போகிறதுக்கு ஆக்சுவலி திமுக வந்து சந்தோஷப்படணும். பரவாயில்ல, நமக்கு எதிரி வந்து ஒருத்தர் கம்மியாயிட்டாரு, இப்போ ஒரே எதிரி தாவேக்கா தான் அப்படி யோசிக்கணும். ஏன்னா இவ்வளோ பரம எதிரியாக இருந்தது அதிமுக காலி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அவங்க வருத்தப்படுறாங்க, பதறாங்க. குறிப்பாக உதயநிதியோட பதிவில் என்ன இருக்குன்னா, பதற்றம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன காரணம்னு கேட்டால், இப்போ திமுக அதிமுக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஐயுஎம்எல் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு,
ஸ்டாலின் அவர்களே ஃபோன் பண்ணி கேட்டார், திமுக அதிமுக கூட்டணி வச்சு ஒரு ஆட்சி அமைக்க போகிறோம், நீங்கள் ஆதரவு தரணும், அவரே ஃபோன் பண்ணி கேட்டாருன்னு ஒவ்வொன்றா. இது எப்படி இருக்குன்னா, முன்னுக்கு பின் முரணுலாம் சொல்லுவாங்க, இல்லை அப்போ ஒன்று இப்போ ஒன்று பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படியாச்சும் மக்களுக்கு தெரியப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் அன்றைக்கே சொன்னேன், கம்யூனிஸ்ட்டை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு உங்களுடைய பல ரகசியங்கள் தெரியும். நீ லைட்டாக ட்ரிகர் பண்ணினா அவன் இருக்கிற எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து விட்டுருவான். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சும்மா இருக்க ஐயோமல் எல்லாரையும் போட்டு நோண்டுறது. நீங்கள் நோண்ட என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் பண்ண எல்லா பித்தலாட்டமும் வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி வெளியே வந்த விஷயந்தான் திமுக அதிமுக கூட்டணிக்கு ஸ்டாலினே ஃபோன் பண்ணி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு காதர் மொய்தீன் அவர்கள் இன்னைக்கு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிர்மல்குமார் அவர்கள் இப்போ சமீபமாக ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, பாஜக ஆதரவோடு ஆட்சி அமைக்க திமுக முயற்சி அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. இதெல்லாம் ஏன் கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அடுத்த மாதத்தில் இல்லை ஒரு 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. என்னடா அது புதுசாக சொல்கிறாங்க, மீண்டும் தேர்தல்னால் எப்படி, அது மறு தேர்தலுக்குலாம் வாய்ப்பு இருக்கா, ஏன்னா உடனே இந்த ஆட்சி கலைஞ்சிருமா அப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அதிமுகவோட டீமாக போய் சேர்றாங்க. சாரையாக வீக்கெண்ட் ஆனால் ஒரு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பனையூரில் பெரிய கூட்டமே கூடுது. 5000 பேர் 10,000 பேரும் சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்போது தாவேக்கா ஒரு பலமான கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு, ஒரு பலமான ஆட்சி அமைச்சிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது, இவர் ஒரு பக்கம் ஓதிக்கிட்டே இருக்கார். இல்லைங்க இந்த ஆட்சி 6 மாதத்தில் போயிடும், அடுத்த மாதம் தேர்தல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவர் தன்னுடைய கேடர்ஸை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறாரா, இல்லை இவர் ஏதாவது சூட்சமம் பண்ணுறாரா பார்க்கும்போது, பாஜகவோட ஆதரவோடு திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கும் இங்கே முயற்சி நடக்குதுன்னு நிர்மல்குமார் அவர்கள் குற்றச்சாட்டாக சொல்கிறாரு. இது குற்றச்சாட்டாக கடந்து போனாலுமே இவங்க பண்ணக்கூடிய ஆள் தானோ அப்படின்னு தோன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதிமுக திமுக கூட்டணின்னு நீங்கள் நிற்கும் போது பாஜக திமுக கூட்டணி வரைக்கும் என்ன கசக்க போதா என்ன? ஸோ அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சிஎம் விஜய் நல்ல வேளை அவர் தனி பெரும்பான்மையோடு ஜெயிச்சு ஒரு 150 தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கூத்து நடந்திருக்காது. அவர் பாட்டு ஆட்சி கட்டில் ஏறி இருப்பார், இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கியிருக்கும். ஆனால் 108 அந்த சொன்ன மாதிரி நம்பர் பார் 108, எந்த 108 வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என்னென்ன குட்டுகள் பண்ணியிருக்காங்களோ ஒவ்வொன்றா வெளியே வருது. என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க, திமுகவோட முகம் கிழியுது, அதிமுகவோட முகம் கிழியுது, மக்கள் மத்தியில் ஒரு நாள் ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்கன்றது எல்லாமே நமக்கு தெரிய வருது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது, நீங்கள் யாரும் வேறெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்றா தான் இருக்கீங்க. கொள்ளையடிக்கிறதுலையும் சரி எல்லாத்துலேயும் ஒன்றா தான் இருக்கீங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயம் 2-3 நாளாக காரசாரமாக போயிட்டுருக்கு. நம்மளும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம், பட் நம்ம வீடியோலாம் ட்விட்டரில் பெருசாக வரமாட்டேங்குது. உண்மையாக சொல்ல போனால் பார்ட்டி ஃபண்டில் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி கல்வித்துறையில் நான் கூட நேற்று கூட பேசியிருந்தேன் இல்லையா, இந்த ராசாகுமார் இருக்கிற எல்லாருமே சும்மா கிடையாதுங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அடிச்சிருக்காங்க, கோடிக்கணக்கில் காசை கையகப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துக்காக தான் இப்போ இன்றைக்கி அமைச்சர் சரத்தோட அந்த ஒரு வீடியோ இன்றைக்கி ஏன் இவ்வளோ வைரல் ஆகுது, இதுக்கு ஏன் திமுக இந்த அளவுக்கு போராட்டம் மேற்கொள்ளுது, திமுக ஏன் வரிஞ்சு கட்டிட்டு வருது, எதுக்காக போராட்டம் ரேஞ்சுக்கு போகிறாங்க, சேகர் பாபு அவர்கள்லாம் ஏன் ரோட்டில் உட்காந்துருக்காரு, பாவம் மேயர் பிரியா அவர்கள் ஏன் ரோட்டில் உட்காந்துருக்கிறாங்க, ஏன்னா அவங்களாம் பாவம் இல்லையா, ஏன்னா அவங்கெல்லாம் எவ்வளோ போராட்டங்களை பார்த்துருப்பாங்க, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக ஏன் ரோட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு 5 அமைச்சர்கள் மேலே கட்டம் கட்டியாச்சு ஆல்ரெடி. அதில் செந்தில் பாலாஜி ஆரம்பித்து மூர்த்தி ஆரம்பித்து, அமைச்சர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிறேன், செந்தில் பாலாஜி ஆரம்பித்து மூர்த்தி ஆரம்பித்து ஏவா வேலு இருக்கக்கூடிய இந்த 5 அமைச்சர்கள் மேலே ஒரு கட்டம் கட்டிட்டாங்க. அப்போ இந்த 5 அமைச்சர்கள் மேலே கட்டம் கட்டினதை நம்ம மறைக்கணும் மக்கள் மத்தியில். இல்லைங்க இது ஊழல் கிடையாதுங்க. ஏன்னா சிவசங்கர் அந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரதா சொல்லி 23 லட்சம் வாங்கியிருக்காரு, 7 லட்சம் அவருக்கு வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை மறைக்கணும் அப்படின்னும் போது தாவேக்காவை இதில் இழுத்து விட்டோம்னா, ஒரு பெரிய விஷயம் மாற்றி விட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே போயிடும். ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அமைச்சர் செஞ்சது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சரியா தவறா அப்படிங்கிறத தாவேக்கா அவர் சொன்ன அந்த விளக்க வீடியோவை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உண்மைன்ற பட்சத்தில் இல்லை உண்மையிலே ஒரு போதைப் பொருள் தான் பயன்படுத்தினார் அப்படின்னா அவருக்கு நடவடிக்கை எடுக்க தான் போகிறாங்க. இல்லை அது குழந்தைக்காக பண்ணது, இல்லை சும்மா விளையாட்டுக்கு பண்ணது, ஏதோ ஒன்று பண்ணிட்டார் அப்படின்னா அவர் நார்மலாக இருக்க போகிறார். அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் குடிச்சிட்டு இருக்க மாதிரி வீடியோ, அவர் எங்கேயோ இது பண்ணுற மாதிரி வீடியோ, ஒரு பேரே தப்பான ஒரு போதைப் பொருளை சேர்த்து இந்த சரத்து அந்த சரத்துன்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை மறைக்கணும். ஏவா வேலவர்கள் ரோடே போடாமல் ரோடு போட்டேன்னு அடிச்சிருக்கிறாரு. அப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்றத
அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் எடுத்து சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை, நம்ம உட்காந்து சொல்லிட்டு இல்லை, பார்த்துட்டு இருக்க பீப்புள் வந்து எடுத்து அவங்களால சொல்கிறது கிடையாது. எல்லாமே துறை சார்ந்து பாதிக்கப்பட்டவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க. அவங்க அந்த ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லும் போது நம்ம அதை எடுத்துக்கிறோம், எடுத்து மக்கள்கிட்ட சொல்கிறோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ ஆக்சுவலி நல்ல முடிவு எடுத்திருக்காங்க திமுக. என்னென்னா, நம்ம தனிச்சு நிற்போம், யாரோட இது வேண்டாம், தனியாக நின்று நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு வெற்றியை கொடுக்குமான்ற ஆர்வம் தான் எனக்கு பயங்கரமாக இருக்குது. திருச்சி கிழக்கில் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் நின்று அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சது, அடுத்து இன்னும் பரபரப்பாக ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, நமக்கெல்லாம் செம்ம கண்டென்ட் தீனி கிடைக்க போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அரசியல் வந்து சிஎம் விஜய் அவர்களுக்கு முன்னால் பின்னாலும் பிரிச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து இவங்களை வந்து அதாவது சொல்லுவார் இல்லையா சிஎம் விஜய் அவர்கள், தொட்டவனையும் விட மாட்டோம் தொடமாட்டோம்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு இவங்களை விடாதீங்க, இவங்களை பிடிங்க, ஓகே, பட் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் கொஞ்சம் அவங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்துங்க. இப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அந்த அதிகாரிகளோட இது இருக்கு இல்லையா, மீட்டப், இதை தாண்டி வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவங்க பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு தயவுசெய்து ஒரு ஹெல்ப்லைன் மாதிரியோ ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் உருவாக்கணும். ஏன்னா இன்றைக்கி போக போக அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி கொஞ்சம் பிஸி ஆகிட்டு தான் போவாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனைகளை சமாளிக்கிறது ஒன்றா இருக்கட்டும், இன்னொன்று எதிர்கட்சி சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கிறதா இருக்கட்டும், இந்த விஷயங்களை ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு 100 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னும் போது 20 பேர் 30 பேருக்கு பண்ணிட்டு மீது 70 பேரை வந்து தவிக்க விடுறது சரி கிடையாது. ஸோ அங்கேயும் போகணும். உங்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஒருவேளை கமிஷன் வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா, ஏன்னா அதுவும் வந்துக்கிட்டு இருக்குது, ஸோ அதனால் சொல்கிறேன், வந்துச்சுன்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய கேடர்ஸ், அதாவது நீங்கள் உங்கள் வரணும்னு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த மக்கள் கையில் ஒரு டைரெக்டாக வந்து அவங்க வந்து கனெக்ட் ஆகி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குற மாதிரி விஷயங்களை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா போக போக இந்த விஷயம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக மாறிட்டு இருக்கு. இப்போ பார்ட்டி ஃபண்டு விஷயத்தில் இன்னும் எத்தனை விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல. ஸோ அது எல்லாத்தையும் வெளியே சொல்கிறதுக்கு நிறைய பேர் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, இப்போ இன்னைக்கு கூட வைகோ அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பயங்கரமாக கோபமாக ஆவேசமாக பேசியிருக்காரு. அவர் கேள்வி கேட்கக்கூடிய நிருபரையும் திரும்ப கேள்வி கேட்டுக்கார், நீங்கள் யார் அனுப்பிச்சு வந்திருக்கிறீங்க, யாரோட தூண்டுதலை நீ இந்த கேள்வி கேட்குறீங்க, எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன், 1 மணி நேரம் நான் பதில் சொல்கிறேன், ஆனால் நீ திரும்ப நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லு. ஒரு சதுர அடிக்கு அவ்வளோ கமிஷன் 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 திமுக வாழ்ந்துருக்கு. நாங்கள் ஒரு கூட்டணி தர்மத்துக்காக அமைதியாக பொறுமையாக இருந்தோம், இதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம், நாங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஓப்பன் அப் பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வைகோ அவர்களை இந்தளவுக்கு ஆக்ரோஷமாக நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து போய்ட்டு அந்த பேட்டியை பாருங்கள். அவ்வளவு கோவத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு மதிமுகவை திமுக போட்டு அவ்வளோ சப்ரஸ் பண்ணுது, அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி பேசுறது எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய, அதாவது திமுகலேருந்து வெளியே வந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து திமுக அப்படியே எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தான் வந்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். திமுக பத்திரிகையாளர் ஒருத்தர், திமுக பத்திரிகையாளர்லாம் சொல்கிறது சரி, பத்திரிகையாளர் அப்படி வச்சுக்கலாம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு திமுக பத்திரிகையாளர் அப்படின்னு, பட் நம்ம அப்படி மென்ஷன் பண்ண வேண்டாம், பத்திரிகையாளர்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணார், டிபேட்டில் சொல்கிறாரு, பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயத்த இப்போ சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசு கஜானாவுக்கே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பார்ட்டி ஃபண்டை வாங்கி அரசு கஜானாவில் கொண்டு வந்துடுவோன்னு அவரே ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு எனக்கு புரியல. திரும்ப கேட்டேன், என்ன சொல்கிறாரு ரொம்ப புரியலையே அப்படின்னு. அப்போ திரும்பியும் சொல்கிறாரு, இல்லைங்க பார்ட்டி ஃபண்டை கரெக்டாக வந்து கஜானாவுக்கே கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறாருன்னா அப்போ இவரும் பார்ட்டி ஃபண்ட் வாங்குவேன்னு தானே சொல்கிறாரு அப்படின்னு. அடங்க அப்பா, எனக்கு அப்போ தான் புரிஞ்சது, இவர் வந்து இந்த டேக் டைவர்ஷன் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி என்னென்னா இந்த பஞ்சாயத்துலேருந்து அப்படியே திமுக கிட்ட வர்ற குண்டை அப்படியே லைட்டாக கை வச்சு மறைச்சு அப்படியே தாவேகா பக்கம் தள்ளுறாராமா. அதாவது குத்தம் சொன்னவனே திரும்ப நீ தான் குற்றவாளின்னு சொல்கிற விஷயம். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பார்ட்டி ஃபண்டு வாங்கப்பட்டுச்சு, வாங்கி என்ன பண்ணாங்க, கட்சிக்காரன் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான். அவன் வந்து அவன் சொந்தக்காரன் கொடுத்தான், அவன் அமைச்சர்கிட்ட கொடுத்தா, எம்எல்ஏ கொடுத்தான், அவன் சொந்தக்காரன் கொடுத்தா, எல்லாரையும் கொடுத்தா, மொத்த பேர் நல்லா சாப்பிட்ருக்கானுங்க. அப்போ அரசாங்க பணம், மக்களோட வரி பணம், அரசாங்க பணம் எல்லாமே சாப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து பார்ட்டி ஃபண்டுன்ற விஷயம். இதில் அதாவது 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை செய்ய வேண்டிய இடத்துல 150 ரூபான்னு சொல்லி 50 ரூபாய் நீ அடிச்சுட்டு 100 ரூபாய்க்கு கொடுத்தினா அந்த 50 ரூபா எங்கே போகுது, அவங்ககிட்ட போகுது. அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு வாங்க, அப்போது ஒரு சாமானியன் தலையில் தான் போய் இது விழுகுது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறேன், இப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணும்போது அதைத்தான் சிஎம் விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படி வரதில்ல அந்த லாபம், அந்த லாபம்ங்கிறத நான் வேண்டான்ற, அது யாரும் கட்சிக்காரெலாம் போக வேண்டாம், 100 ரூபா 100 ரூபாய்க்கு பண்ணி கொடு, அந்த மீதி வரிகள் நீ கட்டிக்கோ அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக கஜானாக்கு வந்துடும் இல்லையா அந்த லாபங்கள். இதைத்தான் சொல்கிறாரு, மக்கள் வரி பணம் வீணாகாது, மக்கள் வரி பணம் மக்களுக்கு செலவு பண்ண செய்யப்படும். அது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வெளியே போட்டு கொடுத்து அப்புறம் மாற்றுறது. அதான் சொல்கிறேன்ல, ஏவா வேலு அவர்கள் ரோடே போடாமல் சாங்ஷன் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அவசரமாக ரோடு போட்டிருக்காங்க. ரோடு போட்டா ரோட போடு வந்துடுவாங்க கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ
இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அது சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர்டு ஊழல் சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ரக்சர்டு ஊழலாக பார்த்துருக்குறாங்க. ஸோ எல்லாம் வெளியே வரணும், வெளியே வந்து நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் தெரியணும். அது யாராக இருந்தாலும் சரி, தாவேக்காவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, நம்ம நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வெளியே வரணும், மக்கள் வந்து அதை பார்க்கணும். அது மட்டும்தான் வந்துட்டு நம்மளுடைய ஆசையம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது, மக்கள் ஏமாற்றப்படுகிறார்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு யோசிச்சு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். லைக் கமெண்ட்லாம் பண்ணி, கமெண்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு செகண்ட் ஆகுமா, டக்குன்னு பார்த்து ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடுங்க, அவ்வளோதான். அப்புறம் அந்த ஹைப்புன்னு ஒரு பட்டம் சைடில் தொங்கிட்டு இருக்கும், அதையும் அமைக்கி விட்டிங்கன்னா அந்த வீடியோ நிறைய பேர் ரீச் ஆகும். மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.